வணக்கம். ஆன்மீக செய்திகள். சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி சுவாமி தரிசனம் செய்வர். நடப்பாண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இருமுடி கட்டி தலையில் சுமந்து வந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று ஐயப்பனை மனமுருக வேண்டினர். சரண கோஷம் விண்ணை பிளந்தது. சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவம்பர் 17ஆம் தேதி முதல் தினமும் சபரிமலை ஐயப்பன் கோவில் சுமார் 18 மணி நேரம் திறந்திருக்கும். பக்தர்கள் தடையின்றி தரிசனம் செய்வதை உறுதி செய்யப்படும். இதன்படி தினமும் 90,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தம் போர்டு தெரிவித்துள்ளது. இதில் 70,000 பேர் ஆன்லைன் முன்பதிவு மூலமாகவும் மீதமுள்ள 20,000 பேர் நேரடி முன்பதிவு மூலமாகவும் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை முன்பதிவு கடந்த ஆண்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் மட்டும் 22 லட்சத்திற்கும் அதிகமான முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த முறை 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கடுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என தனி வரிசைகள் அமைக்கப்பட்டு சிரமமின்றி தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. அன்னதான மண்டபங்களில் பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும். மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி வரை நடக்கும். அன்று இரவு நடை சாத்தப்படும். தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டு 2026 ஜனவரி 14ஆம் தேதி வரை மகர விளக்கு பூஜைகள் நடைபெறும். ஜனவரி 20ஆம் தேதி பந்தளம் ராஜகுடும்ப பிரதிநிதியின் சிறப்பு தரிசனத்திற்கு பின் கோவில் நடை அடைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டையில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் புதிதாக கட்டப்பட்டது. கோயில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழா சில நாட்களுக்கு முன் துவங்கியது. விக்னேஸ்வர பூஜை, சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்டவை களை கட்டியது. 2ஆம் கால யாக பூஜையில் பிரம்மசுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டது. பின்னர் கோயில் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அங்கு வந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் ஐயப்பாவுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பெரியகோட்டை, பில்லமநாயக்கன்பட்டி, கோவிலூர், புகையிலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். நாளை கார்த்திகை மாதம் பிறக்க உள்ள நிலையில்
திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் பழமையான வெள்ளை விநாயகர் கோயில் உள்ளது. கோயில் திருப்பணிகள் 3 கோடியே 5 லட்சம் மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி துவங்கியது. இன்று காலை புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தீர்த்த குடங்களை ஆச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள வாத்தியம் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து 3 ராஜகோபுரம் உட்பட 7 கோபுரங்களின் கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பின் நடந்த கும்பாபிஷேக விழாவில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.
நாயன்மார்களால் பாடப்பெற்ற சிவாலயமான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலின் ஐப்பசி திருக்கல்யாண விழா கடந்த 4ஆம் தேதி காந்திமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 15 தினங்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி அம்பாளுக்கு தபசு காட்சி கொடுக்கும் விழாவின் 11வது நாள் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் வெகு விமரிசையாக நடந்தது. விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு காந்திமதி அம்பாள் சன்னதியிலிருந்து தங்க சப்பரத்தில் புறப்பட்டு கம்பை நதி காமாட்சியம்மன் கோயிலை சென்றடைந்தார். காந்திமதி அம்பாள் வெண்பட்டு உடுத்தி விபூதி அலங்காரத்தில் கையில் கமண்டலம் ஜெபமாலையுடன் ஒரு காலில் நின்று தவக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காந்திமதி அம்பாள் காட்சி தர வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி நெல்லையப்பர், நெல்லை கோவிந்தராஜ பெருமாள், திருஞான சம்பந்தர் ஆகியோருக்கு கம்பை நதியில் விஸ்வேஸ்வர லிங்கமாகவும் நீராகவும் காட்சியளித்தார். தொடர்ந்து காட்சி மண்டபத்தில் காத்திருந்த சுவாமி நெல்லையப்பரை தரிசனம் செய்ய காந்திமதி அம்பாள் தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமியை வலம் வந்த காந்திமதி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலை மாற்றுதல், புது வஸ்திரம் சாற்றுதல், பழ வகைகளை சமர்ப்பித்தல் போன்றவைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து சுவாமி அம்பாள் கோயிலை வந்தடைந்தனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் அம்பாள் சன்னதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் டிசம்பர் 8ஆம் தேதி நடக்க உள்ளது. 17 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடப்பதால் கோயில் திருப்பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் தேசிய இந்து கோயில்கள் பவுண்டேஷன் சார்பில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உழவார பணி நடந்தது. இந்த தன்னார்வ பணியில் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பணியின் போது பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத மங்கள தீர்த்தம் குளம் தன்னார்வலர்களால் தூய்மைப்படுத்தப்பட்டது. மேலும் கோயிலின் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், கோயில் தூண்கள், சாமி சிலைகள் ஆகியவையும் தூய்மைப்படுத்தப்பட்டது. கோயில் கொடிமரத்தையும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்தினர். உற்சவ வாகனங்கள், 108 சிவன் சிலைகள் புதுப்பொலிவு பெற்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடந்த உழவார பணியில் திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கோயிலை சுத்தப்படுத்தினர்.